சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் மனித உணர்ச்சிகள் அனைத்திற்கும் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பள்ளிப்படிப்பையே பாதியில் விட்டவர் என்றாலும் தமிழில் இலக்கியம் எழுதும் அளவுக்கு திறமையை வளர்த்து கொண்டவர். 8ஆம் வகுப்பிலேயே பள்ளியிலிருந்து நின்றாலும் கண்ணதாசனுக்கு இலக்கியத்தின் மீது தீராத ஆர்வம் இருந்தது. சினிமா அவரை முழுமையாக ஆட்கொள்வதற்கு முன்பு பத்திரிகை துறையில் தனது முத்திரையை பதித்த கண்ணதாசன், குறைவான சம்பளம் கிடைத்தாலும் தனது எழுத்துக்கு தாராளமான சுதந்திரம் அளிக்கக்கூடிய சிறு இதழ்களில் தனது பணிகளை தொடங்கினார். திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமான பிறகு ஆரம்பத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள மிகவும் சிரமப்பட்ட கண்ணதாசன் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸின் ஸ்டுடியோவில் உள்ளிதழ் ஆசிரியராகச் சேர்ந்தார். மாடர்ன் தியேட்டர்ஸில் கிடைத்த வாய்ப்புகள் அவரது நிலையை மாற்றவில்லை. அங்குதான் அவர் முதலில் கருணாநிதியை சந்தித்தார். திராவிடர் கழகத்தின் அரசியல் சொல்லாடல்கள் நிறைந்த கருணாநிதியின் கூர்மையான வசனங்களால் கவரப்பட்ட அவர் கருணாநிதியின் தீவிர ரசிகரானார். குறிப்பாக அபிமன்யு 1948 பட வசனங்களின் மூலம் அவரது கவனம் அனைவராலும் ஈர்க்கப்பட்டது. அதன் பிறகு என்.எஸ். கிருஷ்ணன் இயக்கத்தில் சிவாஜி நடித்த பணம் 1952 படத்தில் பாடல்கள் எழுதும் வாய்ப்பு கண்ணதாசனுக்கு கிடைத்தது. இருப்பினும் அந்த படத்தை அவரது அண்ணன் தயாரித்திருந்தும் திரையில் கண்ணதாசனின் பெயர் இடம்பெறவில்லை. ஒரு விந்தையான முரணாக அந்த படத்தில் கருணாநிதி எழுதிய வசனத்தில் அப்போதைய புகழ்பெற்ற பாடலாசிரியர் உடுமலை நாராயண கவியின் பெயர் குறிப்பிட்டிருந்தது. பணம் திரைப்படம் தோல்வியடைந்தாலும் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசை அமைப்பாளர்களாக அறிமுகமானார்கள். அந்த படம் கண்ணதாசனுடன் ஒரு கூட்டணியை உருவாக்கியது. இந்த கூட்டணிதான் 1960களில் தமிழ் இசையில் மெல்லிசை அலையை ஏற்படுத்திய பல ஹிட் பாடல்களை கொடுத்தது. இந்த காலகட்டத்தில் வெளியான பாடல்கள் இன்றைக்கும் தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்களாக பார்க்கப்படுகிறது. 1950களின் தொடக்கத்தில் அன்றைய காலசூழல் மற்றும் தீவிர நாத்திகரான கருணாநிதியுடன் நட்பு காரணமாக கண்ணதாசன் இந்த மத நம்பிக்கையிலிருந்து விலகினார். 1957 சட்டமன்ற தேர்தலில் திருக்கோஷ்டியூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தது மற்றும் தான் நேசித்த இயக்கத்தின் மீதான அதிருப்தி என அரசியல் ரீதியான ஏமாற்றங்களை சந்தித்த கண்ணதாசன் அந்த 10 ஆண்டுகளில் சினிமாவில் தனது இடத்தை பலப்படுத்தி கொண்டார். எம்.ஜி.ஆரின் நாடோடி மன்னன் 1958 உள்ளிட்ட படங்கள் மூலம் வெற்றிகரமான வசனகர்த்தாவாக உருவெடுத்தார் கண்ணதாசன். பாடல் எழுதுவதே தனது கலைத்தளம் அறிந்து கொண்டு மாலையிட்ட மங்கை மற்றும் சிவகங்கை சீமை போன்ற படங்களை தயாரித்து அதன் மூலம் இலக்கிய உணர்வையும் பாமர மக்களின் உணர்ச்சிகளையும் எவ்வளவு லாவகமாக ஒன்றிணைக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். அப்படி அவர் எழுதிய பாடல்தான் போனால் போகட்டும் போடா என்ற பாடல். 4000 திரைப்பட பாடல்களை எழுதினார். அவரது கவிதைகள் 7 தொகுதிகளாக வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது.